ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் கட்லர் விஜிட்ட பேசுகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்பாகலிப்ஸ் 100% ட்ராப் ரேட் அப்படிங்கிற சொல்லிட்டு ஒரு மனுவாக தான் எடுத்து வந்திருக்கேன். இந்த மனுவா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கைஸ், நான் இந்த மனுவை ரெக்கார்ட் பண்ணும்போது பின்னாடி நிறையா மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் நாய்ஸ் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சாகிற நிலமையில இருக்கான். அந்த நிலமையில இருக்கும்போது அவன் என்ன யோசிக்கிறான் அப்படிங்கிறத தான் காட்டுறாங்க. ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா அவன் முன்னால் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருப்பா. வந்துட்டு ஹீரோவும் அவனோட பாஸ்ட் லைஃப்பில் நடந்ததை பற்றி அப்போ நினச்சி பார்க்குறான். அப்போ டிராகன் கண்ட்ரியில் அவனோட 10வது பார்கடை அவனை சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, இவ்வளோ பெரிய ஆளாக இருந்துட்டு போய் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட போய் அவளோட ஸ்கேமால் நான் சாகன்னு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லிகிட்டு இருக்கான். அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர்லேருந்து அப்படியே பாஸ்ட்டுக்கு அவன் ரீஎன்கார்னேஷன் ஆயிரும். அந்த அவன் கூல் சுச்சுவேஷன்லேருந்து அவன் வந்திருக்கான் இல்லையா, அதனால இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட கனவுலேருந்து எந்திரிச்ச மாதிரி அவனும் அப்படியே சாக்கில் போயிட்டு எந்திக்கிறான். இங்கே என்னதான் நடக்குது, நான் இன்னும் சாகலையா, இறந்த உடம்புக்கு எப்படி டெம்பரேச்சர்லாம் இருக்கும், 10 வருஷம் முன்னாடி என்னோட ஸ்கின் இதே மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ எப்படி இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை அப்படியே பார்க்குறான். அப்படியே சுற்றி இருக்க இடத்தையும் பார்த்துட்டு இதுதான் 10 வருஷம் முன்னாடி நான் தங்கியிருந்த காலேஜ் யூனிவர்சிட்டியோட ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஹீரோக்கும் ஒன்றுமே புரியலை. அவன் ஃபோனை எடுத்து அதுக்கப்புறம் தேடி பார்த்துட்டு அதில் டைம் என்னன்னு பார்க்குறான். பார்த்தா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ இருந்திருக்கும். அது பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பா பார்த்தீங்களா, அவளோட ஃபோட்டோ தான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் செல்ஃபி ஆன் பண்ணி அவன் முகத்தை பார்க்குறான். அதில் பார்த்தீங்கன்னா அவன் முகத்தில் பாஸ்ட் லைஃப்பில் இருந்த எந்த ஒரு ஸ்கார்ஸ் எதுவுமே இல்லை, தழும்பே இல்லாத பார்த்துட்டு அப்போ தான் ஹீரோ ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுறான். அது என்னன்னா, ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர்லேருந்து பாஸ்ட்டுக்கு ரீஎன்கார்னேஷன் ஆகிருக்கான். அந்த விஷயம் அவனுக்கு இப்போ தான் புரிய வருது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்பாகலிப்ஸ் வேர்ல்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி ரீஎன்கார்னேஷன் ஆகிருக்கான். அப்போ பாஸ்ட்டில் அவன் யோசிச்சு பார்க்குறான். அப்போ ஹீரோ டிராகன் கண்ட்ரியோட 10வது பார்காடாக அப்படியே செலக்ட் ஆகிருப்பான். அதை கொண்டாடுற விடமா அங்கே பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணுறதுக்காக 10 அந்த வார்கார்டு இருக்காங்களா பார்த்தீங்களா, ஹீரோ செத்து அதில் பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற 9 வார்கார்டில் 2 வார்கார்டு நம்ம ஹீரோவை அந்த வார்கார்டை சூஸ் பண்ணக்காண்டி செலிப்ரேட் பண்ணுறக்காண்டி பார்ட்டி வைக்கலாம்னு சொல்லிட்டு அவனை இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஹீரோவும் அந்த இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணி அங்கே போயிருப்பான். அப்போ அங்கே பார்த்தா ஆல் ஆஃப் த சடன் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாம்பி கிங் அவனை அட்டாக் பண்ணியிருக்கோம். ஹீரோக்கும் வேறு வழி இல்லை, அது கூட சண்டை போட்டு தானே ஆகணும். அப்போ ஹீரோவும் அந்த ஜாம்பி கிங் கூட சண்டை போடுறான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி ஹீரோவை பார்ட்டிக்கு இன்வைட் பண்ண அந்த 2 நாய்ங்க இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவனுங்க பார்த்தீங்கன்னா முதுகில் குத்துறானுங்க. முதுகில் குத்தி ஹீரோவை பார்த்தீங்கன்னா அந்த ஜாம்பி கிங் கையால் சாகிறதுக்கு இவனுங்க ஹெல்ப் பண்ணுறானுங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோ இதெல்லாம் ரியலைஸ் பண்ணுறான். அப்போ ஹீரோ சாவோட விளிம்பில் இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தி வந்திருப்பா. அவள் லிங்கி லூ, இதுதான் ஹீரோட நேம் கைஸ். லிங்கி லூ, உன்னை கங்க்ராச்சுலேஷன் பண்ண தான் நான் இங்கே வந்தேன். என்ன லீ குடும்பத்தை சேர்ந்தவங்க கொடுத்த பெரிய கிஃப்ட் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்லியிருப்பா. ஹீரோவோட நேம் பார்த்தீங்கன்னா லிங்கி லூ கைஸ், அதை மறந்துடாங்க. இப்போ அவனும் பார்த்தீங்கன்னா நீ எப்படி நீங்கள் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சாக்கில் பார்க்குறான். வந்தது வேற யாரும் இல்லை கைஸ், அவள் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டு தான். அவள் கங்க்ராஸ் பண்ண தான் நான் இங்கே வந்தேன், என்ன லீ குடும்பத்தை சேர்ந்தவங்களோட கிஃப்ட்டு ரொம்ப பெருசாக இருந்துச்சா, நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவனுங்களை வச்சு தான் இவ கொல்லலாம் திட்டம் போட்டிருக்கா போல். அப்போ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு இங்கே என்ன நடக்குன்னு ஒன்றும் புரிஞ்சிருக்காது. இந்த அவள் பின்னாடி பார்த்தீங்கன்னா தான் அந்த ஜாம்பி கிங் இருந்திருக்கும். அப்போ அந்த ஜாம்பி கிங் அவள் பின்னாடி இருக்க, உனக்கு ஒன்று தெரியுமா இங்கே எப்படி இந்த ஜாம்பி கிங் வந்துச்சு, அதுவும் எங்களோட கட்டளை அதை ஃபாலோ பண்ணது அப்படின்ட்டு லீ குடும்பத்தை சேர்ந்தவங்க கிட்ட ஒரு லெஜெண்டரி ட்ரெஷர் இருக்குது. அதுவும் சாதாரண ட்ரெஷர் இல்லை, மேஜிக் ட்ரெஷர். அது மூலமாக தான் அந்த ஜாம்பி கிங்கை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லியிருப்பா. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப பலமான ஒரு சீல் மூலமாக அந்த மேஜிக்லாம் சீல் பண்ணி வச்சுருந்துருப்பாங்களாம். அதை பற்றி அவள் சொல்ல. இந்த ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் நேம் பார்த்தீங்கன்னா யோஜின்கா கைஸ். அவள் தான் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பெல்லியாக இருந்திருப்பா. அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேயே ஒரு அழகான ஒரு க்யூட்டான பொண்ணுன்னு சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஜீனியஸோட ப்ரொப்போஸையும் அக்செப்ட் பண்ணாமல் என்னோட ப்ரொப்போஸை தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அதோட எனக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, அவள் லீ குடும்பத்தை சேர்ந்த யங் மாஸ்டரோட அப்பாகலிப்ஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்து ரிலாக்ஸேஷனில் இருந்து அதோட இதுக்கு எல்லாத்துக்கும் பிளான் பண்ணியிருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி, அதுக்கு தான் அப்ரோச் பண்ணியிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, அது மட்டும் இல்லாமல் என்னோட உழைப்பை பயன்படுத்தி தான் லீ குடும்பத்தோட டெரிட்டரியவே ஃபியூச்சரில் பார்த்தா ரொம்ப பெருசாக்கிக்கிட்டானுங்க. இந்த லீ ஃபேமிலி தான் டிராகன் சிட்டிலே பார்த்தீங்கன்னா டாப் 3 ஃபேமிலியில் நம்பர் 1 அப்புறம் ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஃபேமிலியாக இருந்திருக்கும். இந்த டிராகன் சிட்டியில் தான் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா டிராகன் கண்ட்ரியாக மாறி இருக்கும். ஹீரோவும் நான் அதிக விலை கொடுத்துட்டேன், அதுக்கு திருப்பி அதிகமாக வாங்காமல் போனால் தப்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு
அந்த 10 வருஷத்துல லீ குடும்பத்தை சேர்ந்தவங்களால நான் அதிகமாக துரோகம் அடைஞ்சிட்டேன். யோஜின்கா உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டே இது எல்லாத்துக்கும். அப்போ மட்டும் லீ குடும்பத்தோட ப்ரொடக்ஷனில் நீ இல்லாமல் இருந்திருந்தா நான் உன்னை அன்னைக்கே கொண்டிருப்பேன். என்னோட ரிவெஞ்சை எடுத்திருப்பேன். ஆனால் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ தான் இன்னமும் உயிரோடு இருக்கே. அதோட நானும் திருப்பி பிறந்துட்டேனே. எப்போ இந்த அப்பாகலிஸ் வேர்ல்டு இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. அதுக்கு அர்த்தம் நீ இன்னமும் என்னோட காதலி வசத்தில் தான் இருக்க. இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நான் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பயங்கரமாக வில்லத்தனமாக ஒரு பிளான் போட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. யாருடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது வேற யாரு, நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டு தான். அவ இருந்துட்டு நான் டியூஷன் அக்காடா, குழந்தைங்கள இன்னைக்கு டியூஷன் எடுக்க போனோம், அதனால் இன்றைக்கி உன்னோட பர்த்டேலாம் என்னால் செலிப்ரேட் பண்ண வர முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பா. அவளும் அதுக்கு சாரிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணியிருப்பா. அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீஎன்கார்னேஷன் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவன் பர்த்டே அன்றைக்கி ரீஎன்கார்னேஷன் ஆகிருக்கான் காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அவனும் இதெல்லாம் பார்த்துட்டு என்னது டியூஷன் லெசனா, ஆனால் இதை பார்த்தா லீ ஃபேமிலியோட யங் மாஸ்டருக்கு டேட்டி லெசன் கொடுக்க போகிற மாதிரி இல்லை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு கோவத்தில் தரையை கொடுத்தான். லாஸ்ட் லைஃப்பில் என்னோட பர்த்டே அன்னைக்கு ஒரு வீடியோ அனுப்புனேன். அதுவும் பார்த்தீங்கன்னா என்னோடய பர்த்டே ப்ரெசண்டாக அனுப்புனேன். அந்த இதை மட்டும் நான் வாழ்நாளில் என்றைக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் கைஸ். அந்த வீடியோ என்னன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக மென்ஷன் பண்ணல, எந்த மாதிரி வீடியோன்னு எனக்கும் புரியலை. நம்ம பின்னால் அவங்க காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, பின்னால் நம்ம பார்க்கலாம். அது என்ன தெரிஞ்சால் அப்படியே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பரவாயில்ல யோஜின்கா, உனக்கு நிறைய வேலை இருக்கும் போல், நம்ம வேணால் ஒன்று பண்ணலாமா, ஸ்கூலுக்கு பின்னால் இருக்கிற வேர் ஹவுஸில் நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவளுக்கு மெசேஜ் பண்ணியிருப்பான். அவளும் அதுக்கு அப்படியா, ஆனால் நீ சீக்கிரம் வந்தால் தான் என்னை மீட் பண்ண முடியும், ஆனால் நான் இதுக்காக உன்னை அங்கே மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவளும் கேட்டிருப்பான். நான் அதோட 6 o'clock முன்னாடியே பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிடுவேன், அதனால கொஞ்சம் சீக்கிரமா அப்படின்னு அவ சொல்ல. ஹீரோவும் அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு அங்கே நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், கண்டிப்பாக நீ வந்தால் தான் உனக்கு அதை காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அப்படி சொல்லிட்டு மெசேஜ் பண்ண அவளும் அதுக்கு ஓகே சொல்லிடுவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லீகா பூன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாங்க கைஸ். அவன் தான் பார்த்தீங்கன்னா அந்த லீ ஃபேமிலியோட யங் மாஸ்டர். அவனை பற்றி தான் இப்போ ஹீரோ நினச்சிட்டு இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வெறுக்கிறான் அப்படிங்கிற விஷயமே ஹீரோ இறக்க போகிற அந்த சமயத்தில் தான் ஃப்யூச்சரில் தெரியும். அதை பார்த்தீங்கன்னா இப்போ யோசிச்சு பார்த்துட்டு இவன் என்னை வெறுத்த காரணம் எங்கள் அப்பா முன்னாடி இறந்து போனது தான் காரணமாக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் எதனால என்னை வெறுத்தாங்கிறது இப்போ தான் எனக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு சொல்லியிருப்பான். அவங்க அப்பா இருந்ததுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு எனக்கும் தெரில, அதையும் இங்கே மென்ஷன் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மட்டும் நீ என்னோடய பர்த்டேக்கு ஒரு வீடியோ அனுப்புனேன் பாஸ்ட் லைஃப்பில், அந்த வீடியோவை பார்த்து என்னால் மறக்கவே முடியல. கண்டிப்பாக அதுக்கு நான் அவனை பழி வாங்காமல் விட மாட்டேன், அதை நான் வாழ்நாளில் மறக்கவே மாட்டேன், அதால் தான் நான் டெவலப் ஆகிற பெஸ்ட் சான்ஸையும் நான் இழந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ எதுவாக இருந்தாலும் இப்போ நான் திரும்பி பிறந்துட்டேன், திரும்ப அதே கொடுமையை நடக்க விட மாட்டேன், கண்டிப்பாக நீங்கள் கொடுத்த எல்லா வழிக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கூட குறைவே இல்லாமல் நிறைவாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 6 மணிக்கு முன்னாடி அவள் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க வாரேன்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அதனால அங்கே கிளம்புறான். அப்போ போகிற வழியில் மற்றவனுங்க வானத்தை பார்த்துட்டு வானம் ஏன் சிவப்பாக இருக்குது, எனக்கு பார்க்கவே பயமாக இருக்குன்னு ஒருத்தன் சொல்ல, இன்னொருத்தர் இருந்துட்டு டே இது எக்ஸ்போர்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா 5000 வருஷத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி தான் நடக்க மாட்டா, இது ஒரு சாதாரண நிகழ்வோட அப்படின்னு அவன் சொல்ல. அப்போ ஹீரோவும் இவனுங்களை பார்த்துட்டு அட தற்கூறிங்களா, இது அப்பாகலிப்ஸு கேம் ஸ்டார்ட் ஆக போதுடா, இது சாதாரண நிகழ்வு இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அவனு யோசிக்க. இன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு அப்பாகலிப்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது, அப்பாகலிப்ஸ் கேம் ஸ்டார்ட் ஆக போகுது, இன்றைக்கி உலகமே அழிய போகுது, இதில் எத்தனை பேர் வாழ்வானுங்க எத்தனை பேர் சாவானுங்கன்னு எனக்கே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் நினச்சிட்டு அவன் அந்த வேர் ஹவுஸுக்கு வந்திருப்பான். அவன் அந்த கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறான் சொன்னான்னு சொல்லியிருப்பான்ல பார்த்தீங்களா, அந்த வேர் ஹவுஸுக்கு வந்துட்டு அவனும் உள்ளே போயிட்டு பார்க்க அங்கே ஹீரோவோட ஆசை நாயியான அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு இருந்திருப்பா. அவளும் பார்த்துட்டு நீ எதுக்காக நீ மட்டும் தனியாக வர, சீக்கிரம் சொல்லு, நான் டியூஷன் அக்காடா, டியூஷன் தேவைப்படுற சின்ன பசங்களுக்கு நிறையா பேருக்கு டியூஷன் எடுக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்ல. அப்போ சிரிச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் கத்தியை நைஸாக எடுத்து வச்சுருப்பான். எடுத்து வச்சுட்டு என்ன அவசரம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, சொல்ல வந்ததை சீக்கிரமே சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 முடியுது. சாப்டர் 2 ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா மெதுவாக பக்கத்தில் மூவ் ஆகிட்டு அவளும் பார்த்தீங்கன்னா டேய் சீக்கிரம் சொல்லுடா, நான் கிளம்புறேன்டா, எனக்கு வர டைம் ஆகுதுடா அப்படின்னு சொல்ல. ஹீரோ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து டக்குன்னு அவள் கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டு அப்போ அவள் பார்த்தீங்கன்னா மொபைல் கீழே விழுந்துடுது. அவளும் லிஞ்சிலு அப்படின்னு சொல்லிட்டு பதறிக்கிட்டு பார்த்துக்கிட்டு ஹீரோவை சில நல்ல வார்த்தைகளால் திட்டிட்டு டேய் என்ன விடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவளுங்க கேட்க. அப்போ ஹீரோ இருந்துட்டு நீ மார்ச் 16 வருஷம் 478 53,239 எண் ஒரு ரூம் ஹோட்டலுக்கு நீ செலவு பண்ணியிருக்க, அதே மாதிரி மார்ச் 29 நீ ஒரு ரூமுக்கு 1,994 ரூபா செலவு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல. அவளும் பார்த்தீங்கன்னா நீ என்ன சொல்கிறடா, முட்டாள் மாதிரி பேசாதடா, என்ன விடுடா அப்படின்னு சொல்லி அவள் சொல்ல. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அதோடு நிற்கிறதா இல்லை. அவனும் பார்த்தீங்கன்னா நீ இயர் 478 மார்ச் 29
இதே மாதிரி ஐடி ஹோட்டலில் 1,994 நீ செலவு பண்ணியிருக்க அப்படின்னு அவன் சொல்ல, அவளும் பார்த்தீங்கன்னா இவன் சொல்கிற ஹோட்டல் அப்புறம் டேட் எல்லாமே எனக்கு முன்னாடி தெரிஞ்ச மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்போ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா நீ 30th ஏப்ரலில் 4,999 என் மேஜிக் நைட் பாரில் செலவு பண்ணியிருக்க அப்படின்னு அவ சொல்ல, இவளும் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள இதுக்கு வாய்ப்பே இல்லை, இது எல்லாமே நான் லீகோ போ கூட செலவு பண்ணதாச்சு, லீகோ போ கூட சென்ட் பண்ண டைம் ஆச்சு, எப்படி இதை கண்டுபிடிச்சான் அப்படின்னு நினச்சிட்டு அவளும் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வெயிட் பண்ண லிஞ்சிலு, நான் உனக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு அவ சொல்ல, ஹீரோவும் பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறியா, எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, அவளோட மொபைல் கீழே விழுந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த மொபைலை அவன் ஹீரோ எடுத்து ஆன் பண்ணி பார்க்குறான். அதில் பார்த்தீங்கன்னா அவளோட அந்த கேர்ள் ஃப்ரெண்டோட அந்த லீக்கோ அப்போ வந்து அவன் பேசின அந்த மெசேஜ்லாம் இருக்குது, அதெல்லாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் எல்லாத்தையும் ஹீரோ பார்க்குறான். அதில் லிஞ்சு இருக்கான் பார்த்தீங்களா, அவன் இவகிட்ட என்ன மெசேஜ் பண்ணியிருக்காங்கிற பார்க்குறான். அந்த இப்போ ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்துட்டு, சார் நான் அவங்கள பார்க்கணுன்னு ஆசையாக காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஞ்சிலுக்கு மெசேஜ் பண்ணிப்பான். லிஞ்சில் வந்துட்டு நீ இதை அவன்கிட்ட சொன்னியா, சொன்னால் தான் இது ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, அப்போ அவளும் பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட நான் டியூஷன் போகிறதா சொல்லி வச்சுருக்கேன் அந்த முட்டா பையட்ட அப்படின்னு சொல்லி அவள் சொல்லி வச்சுருப்பா. அதுக்கு பார்த்தீங்கன்னா அவனும் வந்துட்டு நீ அவனுக்கு பர்த்டே ப்ரெசன்ட்லாம் ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் விடுங்க, நான் இதெல்லாம் பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, எனக்கு நான் கேட்ட பேக் நீங்கள் வாங்கி தர போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லியிருப்பா. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம ஹீரோ அப்படியே மொபைல்லேருந்து பார்த்துட்டு ஒரு வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்குறான். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லிஞ்சிலு என்னோட வீக்கான முட்டாள் பாய் ஃப்ரெண்டு, உனக்கு இன்னைக்கு பர்த்டே வாம்பல, அதனால உனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா அதை தான் சென்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வச்சுருந்துருப்பா. அந்த வீடியோ தான் கைஸ் இவன் வந்து பார்த்துட்டு மறக்க முடியாதுன்னு சொன்னானா என்னன்னு தெரில, அதை தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பா பார்த்தீங்களா, அவர் இருந்துட்டு அவன்கிட்ட நீ மூளையே யூஸ் பண்ண மாட்டியா, ஒரு ஸ்கூலில் அழகான ஒரு பொண்ணு உன்ன மாதிரி ஒரு கேவலமான அசிங்கப்படுத்த ஒரு பையனை காதலிக்கிறானா அதுக்கு என்ன அர்த்தம், அப்படி இருந்தும் நீ என்ன சந்தேகப்படுறியா அப்படின்னு கேட்டிருப்பான். மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவன் எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் எப்படி அவனுக்கு தெரியும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை அவன் காட்டிட்டு லீ ஃபேமிலி யங் மாஸ்டர் உங்களை வெக்கப்பட வச்சாரா அப்படின்னு சொல்லி அந்த அர்த்தத்தில் கேட்டிருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் அந்த வீடியோவை பார்க்குறான், அதில் சில நீலைகள் பண்ண வீடியோ இருந்திருக்கும். இதை பார்த்துட்டு உனக்கு மட்டும் அவன் இம்பார்ட்டன்ட் கொடுக்காம இருந்திருந்தா நான் உன்னை முதல்ல நல்லா பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டும் அப்போ இவனுக்கு எப்படி தெரிய வந்துச்சு, நான் எப்படி யங் மாஸ்டர்கிட்ட இந்த மாதிரி பேசினேன், அப்புறம் சென்ட் பண்ணாத இந்த வீடியோலாம் இருக்குது அப்படின்னு அவனுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவளும் யோசிக்க. இப்போ ஹீரோ அந்த செகண்ட் வீடியோவை காட்டுறான். அதில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க மாதிரி அவனும் பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணி காமிச்சிட்டு அவள் சொன்னதை சொல்லி காட்டுறான். நீங்கள் இல்லாட்டி நான் எப்படி மாஸ்டர் நான் இங்கே இருப்பேன், நீங்கள் தான் என்னோட உலகம், நீங்கள் இல்லாட்டி நான் வாழவே மாட்டேன், நீங்கள் தான் நான் இவ்வளவு செழுமையாக இருக்கிறதுக்கு காரணம், நான் இவ்வளோ ஹாப்பியாக இருக்க காரணமே அதுக்கு நீங்கள் தான் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லியிருப்பா. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் அதே மாதிரி ஆக்ட் பண்ணி காமிச்சிட்டு, இப்போ பார்த்தியா இந்த வீடியோலாம் எப்படி தெரியும் தானே நீ நினைக்கிற, இதை கேட்க உனக்கு ஆர்வமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் கழுத்தை விட்டுட்டு கையை எடுத்துட்டு இதெல்லாம் போய் நரகத்தில் போய் யோசிடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்தீங்கன்னா 2 வெட்டி போட்டிருப்பான். இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் ஹீரோ ரொம்ப வருத்தப்படுறான். ஏன் அப்படின்னா என்னதான் அவள் வந்து இவனுக்கு துரோகம் பண்ணியிருந்தாலுமே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா உண்மையான லவ் பண்ணியிருப்பான். அதுவும் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 10 வருஷமாக அவளை மட்டுமே காதலிச்சிருப்பான். அவனும் பார்த்தீங்கன்னா 10 வருஷம்ல அவளை நான் உண்மையாக லவ் பண்ணம்ல, ஆனால் நான் எவ்வளோ பெரிய முட்டாள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வருத்தத்தையும் மறைக்க அப்படியே சிரிக்கிறான். ஆனால் அவனால் சிரிக்கவும் முடியல, அழுகவும் முடியல, அப்படியே வருத்தத்துலேயும் அழுகிறான், சிரிக்கவும் செய்கிறான். இப்போ கடைசியாக அவளை நான் ரிவெஞ்ச் எடுத்துட்டேன், ஆனாலும் இது எனக்கு போதாது அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் மாதிரி சிரிச்சிட்டு மனசுக்குள்ள பார்த்தீங்கன்னா லீகோப்பு பணக்கார முதலைய உன்ன மாதிரியான பணக்கார முதலைய நான் வேட்டையாடாமல் விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்புறான்னு சொல்லி நினைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகும்போது என்ன சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகுதா, ஆனால் மணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மணி பார்த்தீங்கன்னா 6 தான் ஆகுது, 7 மணிக்கு கூட ஆகலை, 7 மணிக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த அப்பாக்கலிப்ஸ் கேம் ஸ்டார்ட் ஆகுது. அதனால 6 மணிக்கு எப்படி இந்த சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு பார்க்க அது பார்த்தீங்கன்னா சீட் சிஸ்டம்னு சொல்லிட்டு காட்டுது. அப்போ நம்ம ஹீரோவும் சீட் சிஸ்டமா இது வரைக்கும் நான் கேள்விப்படாத ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்க்க, அப்போ அது இருந்துட்டு இது வந்து யூசருக்கு 100% ட்ராப் ரேட் தரும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த கேம் டேட்டாவை மொத்தமாக கிராக் பண்ணி கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக அது தரும். இப்போ இந்த சிஸ்டம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக யூசர் ஆப்டன் பண்ணிட்டீங்க, இது உங்களோட ஒன்று சேர்ந்துருச்சு, அப்போ நீங்கள் உங்களோட ஃபஸ்ட்டு சீட் ட்ராவை ஆக்டிவேட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி அது கேட்க, அப்போ ட்ராயிங் சூப்பர் சீட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ லோட் ஆகுது. அப்போ ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் யூசருக்கு ஆப்சல்யூட் ட்ராப் ரேட்
சீட் ஸ்கில் ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாம்பியை கொன்னா உங்களுக்கு ட்ராப் ரேட் 1%லேருந்து 100% வரைக்குமே எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்போ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அப்போ நான் ஒரு ஜாம்பியை கொன்னா கூட ஒரே ஒரு ஜாம்பியை கொன்னா கூட எனக்கு கண்டிப்பாக ஒரு ரிவார்டாச்சும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மான்ஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா, மான்ஸ்டர் எல்லாமே மலைகளில் தான் இருக்கும். அங்கே போனால் எனக்கு கண்டிப்பாக நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் நினைக்கிறான். நினச்சிட்டு அப்போ சிஸ்டத்தை பார்த்தா ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டத்தை நான் நம்பலாமா, இது நம்பக்கூடியதானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க சிஸ்டம் இருந்துட்டு அவனுக்கு அதுக்கு அவனோட ஸ்டேட்டஸ் எல்லாமே காட்டுது. அவனும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிறான். ஹாப்பியாக இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் யாருக்காச்சும் கிடைக்குமா, எனக்கு இது கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்ல அதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் 2 முடியுது கைஸ். கைஸ் இந்த மானுவா பார்த்தீங்கன்னா போக போக கொஞ்சம் 18+ கொஞ்சம் அதிகமாகும். அதுவும் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்காது, கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அதோட பார்த்தீங்கன்னா இந்த மானுவா பார்த்தீங்கன்னா சின்ன மானுவா தான், அதனால சீக்கிரமாக முடிச்சுக்கலாம். இப்போதைக்கு 2 சாப்டர் அப்படி தான் கவர் பண்ணிடலாம். போக போக 5 இல்ல 6 சாப்டர் கவர் பண்ணிடலாம். அதோட கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நான் உங்களை பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பாய் பாய் கைஸ்.